எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பன்னீர் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு தேங்காய் சீல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றி திரும்பி அரைச்சிட்டு திரும்பி வந்து அதை வந்து வடிகட்டிடுங்க. அதில் வந்து லேசாக மஞ்சள் வந்து கலந்துருக்கு. மஞ்சள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து தனியாக முதல் பால் தேங்காய் பால்னு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவது தடவையும் செய்யுங்க. ரெண்டாவது தடவை செஞ்சுட்டு அதை வடிகட்டிட்டு அந்த தேங்காய் பாலை வந்து தனியாக எடுத்து ரெண்டாவது தேங்காய் பால்னு எடுத்து தனியாக வச்சுருங்க. இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து அந்த அரைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து அரைச்சிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு, 6 வந்து பச்சை மிளகாய், ஒரு 4 வந்து பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து 6, வெங்காயம் 1 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சது தான் வந்து அந்த எண்ணெயிலே வந்து அந்த பன்னீரை எடுத்து 2 பக்கம் நல்லா செவக்க வேகிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. கேஸ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுட்டு அந்த எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் அந்த பன்னீர் எல்லாம் வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ சோம்பும் ஜீரகமும் போட்டு கடாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து போட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச அந்த விழுதையை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதை நல்லா வந்து கேஸ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கொதி வந்தோடனே சிம்மில் வச்சு நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. நான் பச்சை பட்டாணி போடுறேன். உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. அப்புறம் அது கூட வந்து 2வது அரைச்ச தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு வேணால் போடுங்க. நான் ஏற்கனவே காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னு போடலை. இந்த பட்டாணி எடுத்து இதை அமுக்கி பாருங்கள். அமுங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் முதல் தேங்காய் பாலை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து பொட்டுக்கடலை வந்து அரைச்சி வச்சதற்கு அதையும் எடுத்து அதில் போட்டுருங்க. பன்னீர் எடுத்து போட்டுருங்க. பொட்டுக்கடலை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்சது அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கேஸ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு சப்பாத்தி பூரி கொடுங்க. தோசைக்கும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு நல்லது. பெரியவங்களும் வந்து உடம்பு நல்லா இருந்தால் இதெல்லாம் அவங்களும் சாப்பிட்லாம். நன்றி.